ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்து மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு மாடி தோட்டத்தில் வீடியோ போட்டு. அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சு கொட்டிக்கிட்டே தான் இருக்குது, காயே வைக்கல. இப்போ தான் 2-3 காய் வச்சுருக்கு. இதுக்கு வந்து தேமோ நீர் கரைசல் வந்து நான் இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 days ஆகுது. இன்னும் ஒரு 10 days வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் கொடுத்தோம்னா நல்லா பூ பிஞ்சு எல்லாமே வைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகு, அதுக்கு அந்த கம்பு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கழுவி போட்டது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும். ஸோ அதுலேருந்து வளர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு வந்து கதிர் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் கம்பும் கதிர் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடி ஒரு 2 வந்து நல்லா காய்ச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வெண்டைக்காய் செடி வச்சு வச்சோம். குட்டி குட்டியாக அந்த மழை தண்ணிலாம் பட்டவொடனே நல்லா வளர்ந்துச்சு, டக்குன்னு வளர்ந்தாமல் இருக்குது. முருங்கை செடி திரும்பவும் பூ வைக்கிது. கொஞ்சம் உரம்லாம் போட்டு வச்சுருக்கோம், பார்க்கலாம் காய்க்க வைக்கிது. அந்த வாட்டி லாஸ்ட் டைம் வந்து ஒரு 6 காய்க்கிட்ட காய்ச்சிது. பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வளர்ந்துருக்கு பாருங்கள். காசிலி கீரையும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை, அப்புறம் கொஞ்சம் நித்தி மல்லிலாம் டெய்லியுமே பூக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு முழம் கிட்ட பூக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.